Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC MTS எக்ஸாம்ஸோட இந்த வருஷத்துக்கான வேகன்சி என்னன்றதை SSC அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா SSC MTSல 4375 வேகன்சி பாத்தீங்கன்னா SSC MTS போஸ்ட்டுக்கு மட்டுமே ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஹவல்தார் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்த சமயத்துல 1075 வேகன்சியா சொல்லியிருந்தாங்க. அது இப்போ 14 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி 1089 வேகன்சியா பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 5464 வேகன்சி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் SSC MTS ஹவல்தார் போஸ்ட்டுக்குன்றது இருக்கு. SSC MTSல 4375 வேகன்சி வருதுங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் 8000 வேகன்சி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி டைம் 1200 கிட்ட தான் வேகன்சிங்கிறது வந்துச்சு. இந்த டைம் லாஸ்ட் டைமோட பாதி வேகன்சி வந்ததுனாலும் MTS போஸ்ட்டுக்கு இவ்வளவு வேகன்சி வந்ததுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப பெரிய வேகன்சி வந்து இந்த டைம் ரொம்ப கம்மியான வேகன்சி வராம 4375 வேகன்சிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை MTS எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க யாருமே விட்டுறாதீங்க. ஏன்னா 10th லெவல் எக்ஸாம்ல இவ்வளோ நல்ல வேகன்சி வந்திருக்கு. அதுவும் ரீசெண்ட் டைம்ல SSCல கொஸ்டின் பேப்பர்ஸோட இஷ்யூஸு, எக்ஸாம் சென்டர் இஷ்யூலாம் இருக்கிற சமயத்துல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏதாவது விட்டுறாம எப்படியாவது இந்த MTSஐ கிளியர் பண்ண பாருங்க. ஆல்ரெடி SSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க அண்ட் இந்த வாய்ப்புங்கிறது TNPSC குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நீங்கள் உங்களோட குரூப் 4ல நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் அங்கே ஜென்ரல் அவேர்னஸ் என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும். இங்கே நீங்கள் வந்து ரீசனிங் அண்டு இங்கிலீஷ் சிலபஸை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் அதில் படித்ததே தான். இதில் POQs கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குங்கிறப்போ அதை மட்டும் நல்லா நீங்கள் என்ன தமிழ்நாடு ஸ்கூல் புக் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்தே கவர் பண்ணிக்கிட முடியும். ஏன்னா அதுலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு 20th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும் போது இப்போலேருந்து ஒரு 55 டேஸ் கிட்ட கையில் இருக்குன்றதை வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 45 டேஸ் டெய்லி கன்சிஸ்டண்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா மொத்தமாக சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த 45 நாளுங்கிறது மோர் தென் எனாஃப்ங்கிறது தான். ஓகேவா? ரீசனிங்கும் நீங்கள் ஒரு இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 10 நாளில் முடிச்சிடலாம். இப்போதுலேருந்து இங்கிலீஷும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 45 நாளில் முடிச்சிடலாம். நாம் உங்களுக்கு 50 டேஸ்க்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி பிளான் அண்ட் ஸ்டடி பிளானை சீக்கிரமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது ரெகுலராக அந்த வீடியோ இன்னும் ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? SSC MTS ஆன கம்ப்ளீட் சிலபஸை நாம் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அதை வித் டெஸ்ட்டோட கவர் பண்ணிட்டு இருக்கோம். ரீசனிங் டாபிக்ஸோட டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸில் சில டாபிக்ஸ் இருக்கும். மேக்ஸ் நம்ம படிக்க வேண்டாம், ஏன்னா செஷன் 1 வெறும் குவாலிஃபைங்கிறதுனால மேக்ஸ் படிக்க வேண்டாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிட்டோம். எல்லா டெஸ்ட்டையுமே அப்லோட் பண்ணிட்டோம். இங்கிலீஷில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சில டாபிக்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அந்த டாப்பிக்கை டெய்லி டீச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னையிலேருந்து டெய்லி டெஸ்ட்டுமே ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டாபிக் படிக்க சொல்லி அந்த டாப்பிக்கோட டெஸ்ட்டும் இன்னையிலேருந்தே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும், அன்னைக்கு படிச்சது அன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்காக டெய்லி டெஸ்ட்டுமே இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி பிளானுங்கிறது நம்மளுடைய மெயின் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கணும், அதோட டெஸ்ட்டை அன்றைக்கே நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா கம்மியான டேஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி தான் ஜென்ரல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி குவாலிட்டியோட வீடியோ பார்க்கணும், குவாலிட்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கூடிய டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கே ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணால் தான் உங்களால் இந்த லிமிடெட் டைமில் எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு ரெடியாக முடியும். இல்லைனா நான் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன், லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னா அப்போ நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுங்கிறதுனால அன்றைக்கே படித்து அன்றைக்கே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கிலீஷ்லையும் என்னென்ன படிக்கணும்னு இருக்கும். இந்த ஸ்டடி பிளானுங்கிறது ஆரம்பித்து 28 நாள் ஆச்சு. ஜூலையோட ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டடி பிளான்ன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 50 டேஸை மைண்டில் வச்சு அது இப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் சிலபஸ் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் 1 by 1. ஓகேவா? ஸோ இந்த 1 by 1 தமிழ் நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோட டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸோட டெஸ்ட்டுமே தமிழில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த வாய்ப்புங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை யாருமே விட்டுறாதீங்க. ஏன்னா SSC MTSல ஒரு நல்ல வேகன்சி வந்திருக்கு. எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா CGL, CHSL இல்லை UPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், இல்லை TNPSC தான் என்னோட மெயின் டார்கெட்னா ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணி மந்த்லி ஒரு 33,000 சேலரி வரக்கூடிய ஒரு ஜாப்பை வச்சுக்கிட்டே சைடில் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பேக்கப் சான்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நாள் வரைக்கும் நான் வந்து MTSக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணல, நான் குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை நான் SSCக்கு வேறு எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களும் சரி, இந்த வேகன்சியை பார்த்துக்கோங்க. இந்த வேகன்சியை பார்த்துட்டு இன்னுமல்லாவது சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா
55 நாள் கிட்ட இருக்கு, 50 நாள்னு வச்சுக்கலாம். இந்த 50 நாள் நீங்க நல்லா சின்சியரா ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாம சின்சியரா படிப்புன்னு இருந்தீங்கன்னா இதுல ஒரு வேகன்சியை நம்ம எடுத்துட முடியும். நமக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு 200ல இருந்து 300 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு வந்தாலே பெரிய விஷயம். சதர்ன் ரீஜனை சொல்றோம், வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு தேவை ஒரு ஜாப் தான். எவ்வளவு கம்மியான வேகன்சி வந்தாலும் சரி, அதை இது பண்ணாம செஷன் 2ல 150 மார்க்குக்கு தான் கட் ஆஃப் போட போறாங்க. அதில் எப்படியாவது 130க்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிக்கிட்டீங்கன்னா ஒரு ஜாப்பை நீங்கள் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ குரூப் 4ல நல்லா பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல, நல்லா இது பண்ணலன்ட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸோட லிங்க்கு, அதுக்கப்புறமா நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க், கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னையிலேருந்து சின்சியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.